ஹாய் ஹலாமி, இது உங்கள் ஃபிக்ஷன் வேர்ல்டு. நான் உங்கள் ஆமி ஃபேமிலியில் ஒருத்தி தான். தென் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம டி அண்ட் ஜெமினாவோட மினி சீரிஸ் பார்ட் 6 தான். போன பார்ட் அப்படியே முடிஞ்சதோ அதுலேருந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்களா. ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்கூல் லீவ் ஆகி ஒரு 2-3 நாள் ஓடிடுச்சு. இருந்தாலும் உங்கள் 2 பேருக்குமே உங்கள் 2 பேரோட ஆளையும் ரொம்ப மிஸ்ஸிங்காக ஃபீல் ஆகுது. பார்க்க முடியல அப்படின்ட்டு ஒரு கவலை தான். இந்த பக்கம் வயனான நீங்கள் டெய்லியுமே தயம் கூட கால் பேசுகிறீங்க அண்ட் தென் சேட் பண்ணுறீங்க. ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு பரவாயில்ல. இருந்தாலும் தேவங்க நேரில் பார்க்குற மாதிரி வருமா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல். இந்த பக்கம் ஜோ ஆனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப பாவம். அவங்கக்கிட்ட காலும் பேச முடியாது, சேட்டும் பண்ண முடியாது. அதே சமயத்தில் பார்க்கவும் இல்லை. டெய்லியும் பார்த்துட்டு இருந்த பையன் திடீர்னு பார்க்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே சம்திங் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு. இப்படியே போகவே நெக்ஸ்ட் டே சாஷாவோட சிஸ்டருக்கு பர்த்டேன்னு சொல்லி சாஷா உங்களை வந்து கால் பண்ணி இன்வைட் பண்ணுறா. சரி, ஓகே, வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு இது பரவாயில்ல போகலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் அம்மாட்ட போய் சொல்கிறீங்க. ஸோ ஒயன், ஜோ அண்ட் தென் உங்கள் மம்மி 3 பேருமே அவளோட பர்த்டே பார்ட்டிக்கும் போகிறீங்க. ஈவினிங் ஒரு 6 o'clock இருக்கும். நீங்கள் அப்படியே போயிட்டு அங்கே எல்லாருக்கூடையும் சேர்ந்து பேசிட்டு ஒரு மாதிரி நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ வீட்டுக்கு அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க அண்ட் தென் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரியெல்லாம் வராங்க. ஸோ கேக் கட்டிங்கும் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக நடக்குது. அப்புறமா ஃபுல்லாக கேக்ஸையும் கட் பண்ணி பிளேட்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு சாஷாவும் ஜோ ஆனால் நீங்களும் அப்படியே எல்லாருக்கும் வந்து சர்வ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாக போய்கிட்டு இருக்கு. இப்போது சாஷாவோட மம்மி வந்து ஒரு ஆண்டி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட போயிட்டு ஆண்டி இந்தாங்க கேக் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவங்களும் ஒரு சின்ன ஸ்மைலோட அப்படியே எடுத்துக்கிறாங்க. நீங்கள் அப்புறம் ரிட்டர்ன் வந்துட்டு நீங்கள் 4 பேரும் சேர்ந்து அப்படியே கேக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி அவளோட சீக்ஸில் நோஸ்லலாம் ஒரு மாதிரி ரப் பண்ணி விட்டுட்டு ஸோ ஒரு மாதிரி ஃபன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்படியே போகவே அங்கே இருக்கிற கெஸ்டஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 1/2 இருக்கும். ஸோ கிளம்பிட்டு இருக்காங்க. இப்போது உங்களையும் அண்ட் தென் உங்கள் மம்மியையும் டின்னர் முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு சாஷாவோட அம்மா உட்கார வச்சிடுறாங்க. ஸோ உங்கள் மம்மியும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போது நீங்கள் கொண்டு போய் கேக் கொடுத்துருப்பீங்கள்ல, அந்த ஆண்டி வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஸோ சாஷாவோட மம்மிக்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்பும்போது கரெக்டாக ஸ்டெப்ஸ் கிட்ட போயிட்டு ஒரு மாதிரி தடுமாறுறாங்க. டக்குன்னு நீங்கள் போய் க்ரிப் பண்ணிவிட்டு ஐயோ ஆண்டி பார்த்து பத்திரம், ஐயோ ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அவங்களும் லைட்டாக வந்து ஹெட்டை ஷேக் பண்ணிவிட்டு ஆ ஓகேம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கொஞ்சம் உடம்பு முடியலையா, டேப்லெட் எடுத்துகிட்ருக்கேன். இப்போது மறந்து வந்துட்டேன். ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி டேப்லெட் எடுத்துக்கணும். பரவாயில்ல, நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு ஸ்டெப் வைக்கிறாங்க. பட் அவங்களுக்கு என்னமோ ஒரு மாதிரி கேராக இருக்கிற மாதிரியே அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஆண்டி ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, நான் வேணால் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போ சாஷாவோட மம்மியும் அவங்களோட வீடு இந்த கார்னரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ நீங்கள் சரி நான் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஹிப்பையும் அண்ட் தென் ஹேண்டையும் க்ரிப் பண்ணுறீங்க. ஐயோ அதெல்லாம் வேணாம் வேணாம், நீ உள்ளே போ, நான் போய்க்கிறேன். இது நைட் டைம் வேறு, வேணாம்மா, தனியாலாம் வர வேணாம். ஐயோ ஆண்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து உங்கள் கூட வரேன், வீடு இங்கே தானே இருக்குது, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ உங்கள் மம்மிக்கிட்ட அப்படியே வந்து திரும்பி ஐஸ் வச்சே கேட்குறீங்க போட்டுமா அப்படின்ட்டு. அவங்களும் சரி போய்ட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ நீங்கள் அந்த ஆண்டியை வந்து கை பிடிச்சிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க அவங்க வீட்டுக்கு. ஸோ அவங்களும் ஒரு சின்ன ஸ்மைலோட உங்கள் கூட வந்துட்டு இருக்காங்க. ஒரு 5-6 வீடு தள்ளி அவங்களோட வீடு இருக்குது. ஸோ நீங்கள் அவங்க கூட போகிறீங்க. அவங்க கேட் கிட்டே போயிட்டு இதாம்மா என் வீடு அப்படின்றாங்க. சரி நீங்களும் சரி ஆண்டி நான் போயிட்டு வரேன் அப்படின்றீங்க. இருமா, வீடு வரைக்கும் வந்துட்டு அப்படியே போகிற, உள்ளே வந்துட்டு போ. பரவாயில்ல ஆண்டி இருக்கட்டும். அட வாமா, ஒரு டம்ளர் தண்ணியாவது குடிச்சிட்டு போ அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் உள்ளே போகிறீங்க. நீங்கள் உள்ளே போனதுமே அவங்க ஒரு மாதிரி ஸ்லிப் ஆகி டக்குன்னு சோஃபாவில் உட்காடுறாங்க. ஆண்டி ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை நல்லா டைட்டாக பிடிக்கிறீங்க. அவங்க இல்லை இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியாம்மா? அங்கே கப்போர்டு இருக்குல்ல, அதில் ஒரு ஒயிட் கலர் பாட்டிலில் டேப்லெட் இருக்கும், அது மட்டும் கொஞ்சம் எடுத்து தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்களும் கடகடன்னு போயிட்டு அந்த கபோர்ட்லேருந்து டேப்லெட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க. அண்ட் தென் ஒரு வாட்டர் கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க. ஸோ அவங்க டேப்லெட் போட்டுட்டு அப்படியே ஒரு 5 minutes உட்காந்துருக்காங்க. ஆண்டி இப்போ ஓகே இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, இல்லை ஹாஸ்பிட்டல் ஏதாவது போகணுமா? ஆ ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா,
ஓகே தான், நார்மல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து அவங்க பக்கத்தில் நின்றுட்டுருக்கீங்க. ஜோ காஃபி ஏதாவது குடிக்கிறியாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் லைட்டாக சிரிச்சுட்டு, ஐயோ ஆண்டி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, எப்படியோ டின்னர் டைம் ஆயிடுச்சுல, அங்கே போயிட்டு சாப்பிட தான் செய்யணும், அதனால் நான் இன்னொரு நாள் வந்து காஃபி குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஆண்டி நான் கிளம்புறேன் அப்படின்றீங்க. அம், ஒரு நிமிஷம் இருமா, அ, என் பையன் மேலே தான் இருக்கான், அவனை வேணா நான் வந்து விட சொல்கிறேன். ஐயோ ஆண்டி அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எதுக்கு அவங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, பக்கத்தில் தானே, நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வெளியே அந்த மெயின் டோருக்கு வரீங்க. இப்போ டபக்குன்னு உங்கள் கை பிடிச்சி யாரோ இழுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு நிமிஷம் பட்டுன்னு பயந்துடுறீங்க. பார்த்தா உங்கள் முன்னாடி ஜிம்மன் நின்றுட்டுருக்கான். ஏய் நீ எங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக், தென் ஹாப்பி, சர்ப்ரைஸ் எல்லா வித எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லையும் கேட்குறீங்க. அவன் உங்களை பார்த்து சிரிச்சிட்டு, ஆ என் வீட்டில் நான் இல்லாமல் வேற எங்கே இருப்பானா, அப்போ இதுதான் உன் வீடா ஆ அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் இதான் என் வீடு. என்ன என்ன கரெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவை கரெக்ட் பண்ணிட்டியா என்ன? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்க ஏதோ கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க, ஸோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விடலாமேன்னு வந்தான், அவ்வளோதான். அவங்க உங்கள் அம்மான்னு எனக்கு தெரியாது. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டல, அதான் உன் மாமியார். ஹலோ ரொம்ப கற்பனை பண்ணாத. ஏய் என்னடி இன்னும் எத்தனை நாளைக்கு இதே சொல்லிட்டு தெரியலான் இருக்கா? அதான் நான் சொல்லிட்டேன்ல, லீவ் முடிச்சு வரும்போது என்னென்ன சொல்கிறேன்னு. ஏய் அத்தான் மூஞ்சில் அழகாக எழுதி ஒட்டி வச்சிருக்கிய, உனக்கும் என்ன பிடிக்கணும், அப்புறம் சும்மா வாய்ஸ் அவடாலா பிடிக்கலன்னு ஆளப்பாரு அப்படிங்கிறான். இப்போ உங்களுக்கு சிரிப்பு வருது. குனிஞ்சிட்டு அப்படியே சிரிச்சிட்டு, சரி ஓகே நகர்ந்து போ, நான் போகணும், நான் வந்து எப்படியும் ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும், அப்புறம் என் வீட்டில் தேடி வந்துட போகிறாங்க. வரட்டும், இப்போ என்ன என்ன விளையாடுறியா? உன் கூட நான் இப்படி நிற்கிறத பார்த்தா அவ்வளோதான். ஏய் வீடு வரைக்கும் வந்துட்ட, ஆ அதுக்கு ஏதாவது கொடுத்துட்டு போடி. இப்போ பாரு, நான் இன்னும் என் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லவே இல்லை, அதுக்குள்ளே இப்படியெல்லாம் கேட்டுட்ருக்க. ஓ புத்திசாலித்தனமாக பேசுகிறது தான் நினப்பு. சரி உன் ரூட்டுக்கே வரேன். அன்றைக்கி காலேஜில் அத்தனை பேர் முன்னாடி கிரவுண்டில் கொஞ்சம் கூட யோசிக்காமல் வந்து பச்சைக்கு நான் அடிச்சுட்டு போனீங்க, அவன் மனசில் நான் எல்லாமே அடிச்சிட்டு போனேன் அப்படிங்கிறான். இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. சிமன் என்ன நீ இப்படியெல்லாம் பேசுகிற, முதல்ல வழி விட, நான் போகணும். பாரா என் பேரெல்லாம் தெரியுமா? அது டேங் சொன்னான், அதனால தெரியும், மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓ இதுக்கும் சாக்கு வச்சுருக்க இல்லை அப்படிங்கிறான். இப்போ மறுபடியும் குனிஞ்சிட்டு அப்படியே சிரிக்கிறீங்க. சரி நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன், உண்மையாக ஆன்சர் பண்ணிட்டு எங்கேருந்து போகலாம் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே நிமிர்ந்துட்டு என்ன அப்படின்னு கேட்குறீங்க. நான் உன்னை லாஸ்ட்டாக பார்த்து எப்படியோ 3-4 நாள் ஆயிடுச்சு, இந்த 4 நாளில் ஒரு தடவை கூட நீ நினைக்கல அப்படிங்கிறான். இப்போ உங்களுக்கு பதில் சொல்ல முடியல, பிகாஸ் நாள் பூரா அவனை மட்டும்தானே நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறீங்க. ஏய் சொல்லுடி அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பொறுமையாக அவனை பார்த்துட்டு, நினச்சேன் இப்போ என்ன அதுக்கு அப்படிங்கிறீங்க. ஸோ பையன் அவ்வளோதான் பயங்கரமாக அப்படியே சிரிச்சிட்டு அன்எக்ஸ்பெக்டட் அப்படியே கிட்ட வந்து பச்சைக்கன்னு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஸோ நீங்களுமே ஒரு மாதிரி எதிர்பார்க்கலை, இருந்தாலும் ஓகே தான். ஸோ நீங்கள் தான் அப்படியே லைட்டாக பேக் கிஸ் பண்ணுறீங்க, அவ்வளோதான். புள்ளிக்கு இன்னுமே ஹாப்பி. ஸோ ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஜிமினுக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. ஸோ கிஸ்ஸை அப்படியே நீங்கள் பிரேக் பண்ணிவிட்டு, சரி நான் போகணும், எனக்கு விட்றியா அப்படிங்கிறீங்க. ஏய் என்னடி போயே ஆகணுமா அண்ணா? இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து போயேன். அதெல்லாம் முடியாது, என் வீட்டில் யாராவது பார்த்தாங்கன்னா அவ்வளோதான். எப்படியும் நான் வந்து லேட் ஆகிடுச்சு, ஜஸ்ட் உங்கள் அம்மாவை விடுறதுக்காக தான் வந்தேன். அதுக்கு இவ்வளோ நேரமான அப்புறம் எங்கள் அம்மா திட்டுவாங்க. லீவ் முடிச்சுட்டு வரும்போது பார்த்துக்கலாம், இப்போ நான் போகிறேன் அப்படின்றீங்க. இப்போ ஜிமினுக்கு மூஞ்சியே இல்லை, பாவம் ஒரு மாதிரி டொய்யின்னு ஆகிட்டான். இப்போ நீங்கள் ஒரு 2 ஸ்டெப் வச்சுட்டு அப்படியே திரும்பி பார்க்குறீங்க, அவன் வேறு எங்கேயோ பார்த்துட்டு ஒரு மாதிரி சேடாக நின்றுட்டு இருக்கான். டக்குன்னு நீங்கள் கிட்டே போயிட்டு,
ஐ லவ் யூ, போதுமா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குடு குடுன்னு ஓடிடுறீங்க. அவ்வளோதான், பிள்ளைக்கு ஹாப்பினஸ் தாங்க முடியல. அப்படியே அங்கேருந்து குதிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ நீங்கள் சிரிச்சுக்கிட்டே அப்படியே போயிட்டுருக்கீங்க. இப்போ குடு குடுன்னு ஓடி வந்து உங்கள் ஹேண்ட் அப்படியே கோர்த்துக்கிறான். "ஜி ஜிமன், என்ன பண்ணுற? முதல்ல விடு, யாராவது பார்த்துட்டு போகிறாங்க." "அதெல்லாம் யாரும் இல்லை இங்கே, போதுமா, நீ வீட்டுக்கு போகிற வரைக்கும் உன் கூட வரேன்." ஐயோ வேணாம், எங்கள் வீட்டில் யாராவது பார்த்தா பிரச்சனை ஆகிடும்." "ஏய், இப்போ என்ன, ஏதாவது கேட்டாங்கன்னா நான் பேசிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ஹேண்ட் அப்படியே கொடுத்துட்டு நடந்து வந்துட்டுருக்கான். உங்களுக்குமே ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. ஒரு மாதிரி சைலண்ட்டான ரோடு, யாருமே இல்லை. நீங்கள் 2 பேரும் மட்டும் நடந்து போய்கிட்டு இருக்கீங்க. அதுவும் ஹேண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ஸோ என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி லவ் மூடோட அவனை பார்த்துக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருக்கீங்க. இப்போ சாஷாவோட வீட்டுக்கு ஒரு வீடு முன்னாடி தான் நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க. கரெக்டாக இப்போ வயன் ஃபோன் பேசிக்கிட்டே அப்படியே வெளியே வரா. நீங்கள் அவளை பார்த்ததுமே ஒரு மாதிரி கருக்குன்னு ஆகிட்டு டக்குன்னு ஜிமினா அவளை கையை பிடிச்சி கடகடன்னு பக்கத்தில் ஒரு சந்து இருக்குது, அதுக்குள்ளே கூட்டிகிட்டு போய்ட்றீங்க. "ஏய், என்னடி பண்ணுற?" அப்படிங்கிறான். அதுக்குள்ளாரவே நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு, "ஷ், கத்தாத, வயன் வெளியே நிற்கிறா, நான் சொன்னேன்ல நீ என் கூட வராதுன்னு. இப்போ பாரு, உன் கூட சேர்த்து என்ன பார்த்தேன்னா அவ்வளோதான், போச்சு, நம்ம மாட்ட போகிறோம்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை ஒரு மாதிரி வாலில் பெயிண்ட் பண்ணி வச்சுட்டு எட்டி எட்டி பார்த்துட்ருக்கீங்க. அங்கே அவனுக்கா உங்கள் கூட அப்படி க்ளோஸில் அந்த குட்டி சந்துக்குள்ளே இடிச்சிட்டு உரசிட்டு நிற்கிறதுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது. நீங்கள் ஆனால் பயத்தில் அப்படியே எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ பயத்தில் உங்கள் ஹார்ட் பீட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது, அதுவே அவனுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் க்ளோஸாக நிற்கிறீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி இது ஹாப்பியாக தான் இருக்குது. நீங்கள் படப்படத்துன்னு நிற்கிறது ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு நடுங்கிட்டு நின்றுட்டுருக்கீங்க. பிகாஸ் மாட்டினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே வயன் கேஷுவலாக ஒரு மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் நடந்துக்கிட்டே பேசிகிட்டு இருக்கா. இப்போ நீங்கள் ஒரு மாதிரி பதட்டத்தில் எட்டிட்டு பார்த்துட்டு, "ஷோ போச்சு, மாட்ட போகிறேன் உன்னால தான்" அப்படின்னு சொல்லிட்டு வளரிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ டபக்குன்னு அங்கே 2 சிக்ஸையும் பிடிக்கிறான். நீங்கள் அப்படியே அவனை ஐ டு ஐ பார்த்துட்ருக்கீங்க. "ஏய், என்னடி இப்போது, அவள் உன்னை பார்க்கவே இல்லை, அதுக்குள்ளே தான் நீங்கள் வந்துட்டல்ல, அவள் பேசிட்டு போனதுக்கப்புறமா நீ பின்னாடியே போயிடு, போதுமா" அப்படிங்கிறான். இப்போ நீங்களும் லைட்டாக காம் டவுன் ஆகுறீங்க. அப்போ அவன் சிரிச்சிட்டு, உன் கூட வந்ததுக்கு அப்படியே போயிடுவானோன்னு ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு, பரவாயில்ல, வந்ததுக்கு ஒரு அப்படிங்கிறான் குனிஞ்சிட்டு. ஸோ நீங்கள் அவன் குனிகிறத பார்த்துட்டு நீங்களும் குனிஞ்சு பார்க்குறீங்க. இப்போ தான் நீங்கள் நோட் பண்ணுறீங்க, அவன் மேலே லிட்ரலி நீங்கள் ஒரு மாதிரி விழுந்த மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே நீங்கள் லைட்டாக அவனை பார்த்து முறைக்க அப்படியே லைட்டாக மூவ் ஆக போகிறீங்க. டக்குன்னு அவங்க ஹிப்பை பிடிச்சி இழுத்துட்டு, "ஏய், எங்கடி போகிறேன்? எங்கே போகிறேன்? இப்போ மட்டும் நீ மூவ் பண்ண, அப்புறம் கத்தி உன் தங்கச்சிக்கிட்ட உன்னை போட்டு கொடுத்துருவேன் பார்த்துக்கோ." "ஜிமன், என்ன பண்ணிகிட்ருக்க நீ?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை எடுக்க ட்ரை பண்ணுறீங்க. இன்னும் க்ரிப்பாக பிடிச்சிட்டு, "ஏய், சைலண்ட்டாக இருறி" அப்படிங்கிறான். இப்போ நீங்களும் அவன் கையை எடுத்து விடுறதெல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே அவனை ஒரு மாதிரியாக பார்க்குறீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே அவங்கள பார்த்துட்டு இருக்கான். ஸோ எதுவுமே ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ அவன் ஃபேஸ் அவ்வளோ க்ளோஸ்அப்பில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த மாதிரி இப்போவும் அழகாக பார்த்துட்ருக்கீங்க. அந்த ஸ்ட்ரீட் லைட்டோட அந்த வெளிச்சத்துக்கு, டிம்மான வெளிச்சத்துக்கும் அந்த நைட் டைமுக்கும் அவன் அவ்வளோ அழகாக இருக்கான். ஸோ எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் பையன் அழகாக இருக்கானே அப்படின்னு ரசிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்கீங்க. அவனும் உங்களை நல்லாவே பார்த்து ரசிச்சுட்டு ஒரு மாதிரி சைட் அடிச்சுட்டு நின்றுட்டுருக்கான். ஸோ இப்போ நீங்கள் அப்பப்போ எட்டி எட்டி பார்க்குறீங்க. அவள் பேசிட்டு போன பாடு இல்லை. இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி இவன் இன்னைக்குள்ளே போக மாட்டா அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸே ஆகிட்டு அவனை அப்படியே நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஸோ ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஜிமின் அப்படியே லைட்டாக குனிஞ்சு உங்களுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ நீங்கள் டக்குன்னு அவனோட லிப்ஸ்லேயே அடிச்சுட்டு, "டேய், நானே பயந்து போய் நின்றுட்டுருக்கேன், உனக்கு இந்த ரணகாலத்துலேயும் குதூகலம் கேட்குதா?" அப்படின்றீங்க. அவன் அப்படியே அவன் லிப்ஸை பிடிச்சிட்டு, "ஆ, என்னடி அடிக்கிற, அப்புறம் என்ன சொன்ன, டேயா? டேயா? அதுக்குள்ளே டே வந்துருச்சா உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிடிச்சி நல்லா கிள்ளி வைக்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டு இருக்கீங்க. "ஜிமன், சும்மா இரு ஜிமன், அப்படி கொத்திடுவேன் ஜிமன், நான் மாட்டிப்பேன் ஜிமன்" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவன் நல்லா அவங்க கூட என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் போகுது. இப்போ வயன் அப்படியே கால் கட் பண்ணிவிட்டு உள்ளே போகிறான். போயிட்டா, ஓகே பாய், நான் போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ ஜிமன், "ஏய், போகாதடி" அப்படிங்கிறான். "சரிட்டு பையா,
விட்றா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹிப்பில் இருந்து சாரி உங்களோட ஹிப்பில் இருந்து அவனோட கை எடுக்கிறீங்க. ஸோ அவனும் அப்படியே ஒரு மாதிரி கை எடுத்துகிட்டு அவங்க லிப்ஸில் பெக் பண்ணிவிட்டு சரி ஓகே பார்த்துப்போ அப்படிங்கிறான். ஸோ நீங்களும் பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போய்டுறீங்க. உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஒரு மாதிரி இவ்வளோ நேரம் இல்லாத ஹாப்பினஸ் உங்கள் ஃபேஸில் ஒரு பிரைட்னஸோட உள்ளே போகிறீங்க. இப்போ எல்லாருக்கூடயும் போய் மிங்கிள் ஆகிடுறீங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு ஆண்டி எப்படி ஓகே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்களும் ஓகே அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போய் சேஃபாக விட்டுட்டு வந்துட்டேன், அவங்க டேப்லெட் போட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே வந்து டின்னரும் எடுத்து வைக்க எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்றீங்க. ஒரு மாதிரி ஹாப்பியாக போகுது. ஒரு 8:30 இருக்கும். அந்த டைமில் இப்போ எல்லாருமே கிளம்புறீங்க வீட்டுக்கு. ஸோ சாஷா வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் வாக் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போ வயனான நீங்கள் அம்மா அம்மா சொல்லு வயன் என்ன இல்லை இங்கேருந்து தேவங்கட வீடு ஒரு 5 to 10 minutes தானே, அப்படியே போயிட்டு போகலாமா ப்ளீஸ் அப்படின்றீங்க. இப்போ அவங்க உங்களை ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுட்டே பார்த்துட்டு இப்போல்லாம் போகக்கூடாது தப்பு, வேணும்னா நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றாங்க. ஸோ நீங்களும் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே செம்ம ஹாப்பி, நாளைக்கு தேவங்க போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 2 பேருமே ஒரு மாதிரி ஹாப்பியாக வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இப்போ வீட்டுக்கு போயிட்டு அவங்கவுங்க ரூமில் போய் தூங்குறீங்க. இன்றைக்கி என்றைக்கோ இல்லாத ஹாப்பினஸ் ஜோவுக்கு. ஸோ இன்றைக்கி நடந்த அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் யோசித்து பார்த்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக பில்லோவை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தூங்குறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எல்லாருமா சேர்ந்து அப்படியே தேவங்களோட வீட்டுக்கு கேஷுவலாக போகிறீங்க. ஆக்சுவலி நீங்கள் அவங்க வீட்டுக்கு வரதை தேவங்கிட்ட சொல்லியிருக்க மாட்டீங்க. ஸோ சர்ப்ரைஸாக போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ வீட்டுக்கு போய்ட்டு ஆண்டி கிட்ட பேசிவிட்டு அங்கிள் கிட்ட பேசிவிட்டு தென் ஹோபி கிட்டலாம் பேசிவிட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் நேரம் மிங்கில் உட்காடுறீங்க. பட் இன்னுமே தேவங்க காணோம். உங்கள் கண் அப்படியே தேடிக்கிட்டே இருக்குது சுற்றி சுற்றி. ஸோ அப்படியே வந்து ஒரு மாதிரி சரி ஓகே நம்ம ஒரு மாதிரி கலண்டா தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லோரும் பேசிகிட்டு இருக்கவே நீங்கள் மட்டும் அப்படி கிளந்து அப்ஸ்டேர் போகிறீங்க. ஸோ பொறுமையாக தேவங்களோட ரூமை ஓப்பன் பண்ணால் தேவங்க இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கான், எழுந்துக்கவே இல்லை. இப்போ எப்படியும் ஒரு 10 o'clock போல் இருக்கும். இன்னும்மா தூங்குற, இருடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக உள்ளே போயிட்டு ரூமை லாக் பண்ணிவிட்டு அப்படியே பூனை மாதிரி பதுங்கி போய் பெட்டில் அவன் பக்கத்தில் படுத்துக்கிறீங்க. ஸோ ஒரு மாதிரி அவன் க்ளோஸ்அப்பில் பார்க்குறீங்க. அவன் உங்கள் பக்கமாக ஃபேஸ் வச்சுட்டு குப்புறக்கா படுத்திருக்கான். ஒரு மாதிரி க்யூட்டாக அழகாக தூங்கிட்டு இருக்கான். ஐயோ என் அழகு புருஷன் எப்படி தூங்குறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தூங்குறவனையே ரசித்து கொஞ்சிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு மாதிரி லைட்டாக தூக்கம் கலையிற மாதிரி ஒரு மாதிரி புரண்டுட்டு உங்கள் ஹிப்பில் அப்படியே கை போடுறான். ஆக்சுவலி அவன் தூக்கத்தில் தான் போடுறான். நீங்கள் ஒரு மாதிரி அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு அவனை இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் போய் படுத்துக்கிறீங்க. அந்த ஸ்லீப்பி ஃபேஸை பக்கத்தில் இருந்து பார்க்க ஒரு மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது, மெஸ்மரைசிங்காக. ஸோ நீங்கள் உங்களையே மறந்து கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டு பொறுமையாக அப்படின்னு பெக் பண்ணுறீங்க. ஸோ அவன் வந்து லைட்டாக ஒரு மாதிரி ஃபேஸை ஒரு மாதிரி பில்லோவில் ரப் பண்ணிவிட்டு மறுபடியும் தூங்குறான். இப்போ நீங்கள் சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் அப்படின்னு கிஸ் பண்ணுறீங்க. அவன் ஒரு மாதிரி கை வச்சு ஃபேஸை ஏதோ பண்ணிவிட்டு மறுபடியும் உங்கள் மேலே கையை போட்டு தூங்குறான். இப்படி மறுபடியும் நீங்கள் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கவே ஒரு கட்டத்தில் அவன் அப்படியே கண்ணை லைட்டாக முழிக்கிறான். பார்த்தா பக்கத்தில் நீங்கள். அவனுக்கு தூக்கத்தில் ஏதோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. டக்குன்னு வந்து மறுபடியும் கிஸ் பண்ணுறீங்க. இப்போது உங்கள் மேலே போட்டிருந்த அந்த ஹேண்டு உங்கள் ஹிப்பை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பார்க்குது. சரியால் அப்படின்ட்டு அவனுக்கு புரிஞ்சிடுது. நல்லா கண்ணை திறந்துட்டு ஏய் எங்கே ரெடி பண்ணுற அப்படிங்கிறான். என் புருஷனை பார்க்க வந்துட்டேன் அப்படின்றீங்க. இப்போ தெய்வம் அப்படியே உங்களை ஒரு மாதிரியாக பார்த்துட்டு இப்போ பிடிச்சி அவனோட பக்கத்தில் ஒட்டி உங்களை படுக்க வச்சுட்டு ஏய் மார்னிங்கே வந்துட்டு இப்படி பக்கத்தில் எக்கு தப்பாக படுத்துட்டு ஏதேதோ வளரிட்டுருக்கா, ஏஞ்சி போடி ஏதாவது பண்ணிட போகிறேன் அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு பண்ணிக்கோ உனக்கு இல்லாததான் அப்படின்றீங்க. ஏய் என்ன பயம் விட்டு போச்சா? அப்படியெல்லாம் இல்லை, எப்படியா இருந்தாலும் நான் உன்னோடது தானே, அந்த தைரியம்தான் அப்படின்றீங்க. ஏய் வேணாம், அப்புறம் நான் ஏதாவது பண்ணிட்டேன்னா ஃபீல் பண்ணுவேன் அப்படின்றான். சச்சா அதெல்லாம் கிடையாது, எனக்கு ஃபீல்லாம் பண்ண வராது. என்ன ஃபீலில் மாட்டிக்கிட்டால் கொஞ்சம் அசிங்கமாயிடும் அவ்வளோதான் அப்படின்றீங்க. ஐயன் உனக்கு வாய் கூடிடுச்சு, கிளம்பு போடி
கீழே போடி அப்படின்றான். இப்போ டக்குன்னு நீங்கள் அவன் மேலே ஏறி உட்காந்துட்டு அப்படியே செஸ்ட்டோட சேர்ந்த மாதிரி படுத்துட்டு மிஸ் யூ தெரியுமா, எவ்வளோ மிஸ் பண்ணுறேன் தெரியுமா, உனக்கு தான் மிஸ்ஸிங்கே இல்லை அப்படின்றீங்க. இப்போ டபக்குன்னு அவன் உங்களை கீழே போட்டுட்டு யார் சொன்னான், யார் சொன்னது மிஸ் பண்ணலன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிறான். அப்போது மிஸ் பண்ணியா அப்படின்றீங்க. இப்போ நல்லா உங்களை கிஸ் பண்ணுறான். ஸோ நீங்கள் பேக் கேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அவனோட பேக் ஹெட்டை ஒரு மாதிரி ரப் பண்ணிக்கிட்டே. ஸோ அவன் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு உங்களோட டாப்குள்ளே அப்படியே ஹேண்ட்ஸை ப்ளேஸ் பண்ணுறான். கொஞ்சம் நீங்கள் ஒரு மாதிரி ஆகிட்டு டக்குன்னு அவனோட ஹேண்டை பிடிக்கிறீங்க. அப்போ அவன் உங்கள் ஹேண்டை தட்டி விட்டுட்டு உங்களோட அப்பர் பாடியை அப்படியே ரப் பண்ணிக்கிட்டே கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நீங்கள் அதை ஃபீல் பண்ணிக்கிட்டே பேக் கேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. கொஞ்ச நேரம் இது அப்படியே போகவே டக்குன்னு கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு ஏய் ஹேஞ்சி போடி, இப்போ நீ போகல அப்புறம் அவ்வளோதான், என்ன எதுவும் சொல்லக்கூடாது வாயான் அப்படிங்கிறான். இப்போது அவனோட பேசுகிறது தென் அவனோட பிஹேவியர்ஸே உங்களுக்கு புரியுது. ஸோ சிரிச்சுக்கிட்டே டப்புக்குன்னு இறங்கி கீழே ஓடிடுறீங்க. இப்போ தயவங்க அப்படியே சிரிச்சுட்டு ஷோ ஏன்டி இப்படி இருக்க அப்படின்ட்டு வாஷ்ரூம்குள்ளே எழுந்திரிச்சு போயிடுறான் ஃப்ரெஷ்அப் ஆகுறதுக்காக. நீங்கள் போயிட்டு எல்லாருக்கூடையும் மிங்குலாக உட்காந்துடுறீங்க. ஜோ உங்களை நோட் பண்ணிவிட்டு ரைட் நீ நடத்தடி அப்படிங்கிறா. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அவளை இடிச்சிட்டு ஷோ அப்படின்றீங்க. ஸோ அவளும் சிரிச்சுக்கிட்டே அவங்க கூட அப்படியே ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கவே இப்போ கரெக்டாக ஜிம்மின் உள்ள என்டர் ஆகுறான். அவன் என்னமோ கேஷுவலாக தான் தேவங்க பார்க்குறதுக்காக வந்திருப்பான். இப்போ உங்களை பார்த்தது அவனுக்கு செம்ம ஹாப்பி. அவன் அப்படியே உள்ளே என்டர் ஆகும்போது நீங்களும் பார்த்துட்றீங்க. ஏய் இங்கே என்னடி பண்ணுற அப்படின்னு ஒரு மாதிரி ஆக்ஷன்லேயே கேட்குறான். சும்மா பையன் பார்க்கணுன்னு சொன்னான் அதனால் வந்தோம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பொறுமையாக லைட்டாக அவனுக்கு மட்டும் புரிகிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஸோ அவனும் தயம் கொடுத்து வச்சவன் அவனுக்கு என்ன பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா பொண்ணோட அம்மாவே கூப்பிட்டு வந்து காமிக்கிறாங்க. எனக்கு அப்படியா அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட வந்து ஆக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவனை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ அவன் கடகடன்னு வந்துட்டு தேவங்களோட ரூமுக்கு போயிடுறான். ஸோ ஒரு 1/2 hour கழித்து 2 பேரும் ஒன்றா இறங்கி வந்துட்டு இருக்காங்க. தேவங்க இப்போ வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் பேசிவிட்டு அப்படியே எல்லோரும் சேர்ந்து டிஃபன் சாப்பிட போகிறீங்க. ஜிமின் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாவில் உட்காந்து மொபைலை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ ஜோ ஆனால் உங்கள் மொபைல் சோஃபாவில் தான் கிடக்குது. ஸோ அவன் கேஷுவலாக அந்த மொபைலை பார்க்குறான். சும்மா அந்த ஸ்க்ரீனை ஆன் பண்ணி பார்த்தா அதில் உங்கள் ஃபோட்டோ இருக்கவே உங்கள் மொபைல் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களோட நம்பரை அவனோட மொபைலில் சேவ் பண்ணிக்கிறான். ஸோ ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது அவனுக்கு. இப்போ ஜோ ஆனால் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கேஷுவலாக ஹாலுக்கு வரீங்க. உங்கள் மொபைல் ஜிமின் பக்கத்தில் இருக்கிறத பார்த்தோன்னே சரி அதை போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே போய் அந்த மொபைலை குடிஞ்சு எடுக்கும்போது கரெக்டாக ஜிமின் அவங்கள டக்குனு கை பிடிச்சி லிப்ஸில் பெக் பண்ணுறான். நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு ஜிமினா சும்மாறான், வீட்டில் இருக்கோம் எல்லோரும் இருக்காங்க, யாராவது பார்த்தா அவ்வளோதான் ஆளை பாரு அப்படின்னு சொல்லிட்டு குசுன்னு அப்படி குனிஞ்சு நின்று பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ யதார்த்தமாக ஒய்யனான நீங்களும் தேவாங்கும் அங்கேருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வரும்போது இங்கே நடக்கிறத பார்த்துட்றீங்க. ஸோ 2 பேருக்குமே செம்ம ஷாக்கு. நீங்கள் பார்த்துட்டீங்கன்றதை இப்போ அவங்க 2 பேரும் பார்த்துடுறாங்க. இப்போ 2 பேருமே 2 பேருக்கிட்டேயும் கையும் கிளவுமா மாட்டிக்கிறீங்க. இருந்தாலும் ஒரு மாதிரி ஹாப்பி தான். ஸோ 4 பேரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்கவே டேய் ஜிமினா எப்பட்றா டேய் ஜோடா அப்படின்னு சொல்லிட்டு தயவங்க ஒரு மாதிரியாக கேட்கவே ஜிமின் ஒரு மாதிரி லைட்டாக சிரிச்சிட்டு அது வந்து மச்சான் அது ஹோபியோட ஃபங்க்ஷன் இருக்குல்ல அப்போ தான் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சமாளிக்கிறான். அப்போது வயன் டக்குன்னு அன்னைக்கு கெவினோட ப்ராப்ளம் நடந்துச்சு இல்லையா அதை வந்து சொல்கிறான். ஸோ அப்போவே பார்த்தாச்சு அப்படின்ட்டு இப்போ ஜிமின் எல்லாத்தையுமே ஒத்துக்கிறான். ஆமாம் அப்போ தான் பார்த்தேன் பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே 2 பேர்கிட்டையும் ஷேர் பண்ணிடுறீங்க. ஸோ ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது எல்லாருக்குமே. ஓகே, அதாவது உங்கள் 4 பேருக்குள்ளேயும் ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ இதுக்கப்புறமா 2 பேருமே 2 பேர்கிட்டையும் அதாவது ஹீரோயின் 2 பேருமே ஹீரோ 2 பேர்கிட்டையும் ஃபோன் பேசுகிறது தென் ஒரு மாதிரி அழகான லவ்ஸ் எல்லாம் அப்படியே போகவே நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மிஸ் யூ ஸோ மச். லவ் யூ ஆல். பை பாய்.